ஹே செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன்ஸ் டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அப்படியே வந்துட்டு நீங்களோ இல்லை நானே ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. பட் ஃபெலிக்ஸுக்கோ உங்களை விடுறதுக்கு மனசு இல்லை. நீ என்னை பார்த்து பயப்பட வேணாமா, நான் உன்னோட அண்ணன் மாதிரி என்ன மாதிரி நான் அண்ணனே தான், என் கூட நீ நம்பி வரலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பாவமாக அவன் பார்க்க, நீங்களும் அவனை முறைச்சி பார்க்க, இதை ரெண்டையும் ஒன்றும் புரியாமல் பங்க்ஷன் பார்க்கன்னு இப்படியே ஆளால் பார்த்துருக்க பங்க்ஷனோ ரசகுல்லா. நீ இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், அவனை மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதனால் நீ தைரியமாக போகலாம், 100% நான் ஷூரிட்டி கேரண்டி எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷன் சொல்ல, உங்களுக்கு அவன் கூட போகிறதுக்கு தாண்டா எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஃபிலிக்ஸோ வாமாங்கிற மாதிரி பாவமாக பார்க்க பங்க்ஷனோ, அது நீ யோசிக்கிறது புரியுது, நீ பயப்படாத, அவன் ரொம்ப நல்லவன், நான் தான் சொல்கிறேன்ல, என் ஃப்ரெண்டு தான், நீ நம்பலாம். நான் இப்போ வரலாம், நான் என்ன பண்ணுறது, என் தங்கச்சி ஒன்று இருக்கே குட்டி சாத்தான், அதுக்கு பெரிய சாத்தானா ரொம்ப பயம், அதாவது பேயினா பயம். காஞ்சனா படம் பார்த்துட்டு பயந்து அலறி அடித்து 10 ஊரை கூட்டினவனா பார்த்துக்கோ. ஏன் 9 மணிக்கு மேலே தனியாக இருக்க மாட்டா, ராகவா லாரன்ஸோட ஃபேனு வேறு அப்படிங்க சாராவோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்க, இந்த பற்றியா இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் பேய் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான், இல்லைன்னா நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சுச்சுவேஷனை எடுத்து சொல்ல, உங்களுக்கு புரியுது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் கூட போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சம்மதிக்கிறீங்க. அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பங்க்ஷன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி பார்த்து போடிட்டு, டே மகனே பார்த்து கூட்டிகிட்டு போய் விட்டுடா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஏறினதும் அப்படியே நீங்களும் அப்படியே ஏறி உட்காந்ததும், அம்மோ சீட் பெல்ட்டை போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமாக ஃபெலிக்ஸ் பேச, இது நாள் வரைக்கும் கோவம்னா என்னன்னு தெரியாத நீங்களோ இப்போ இவனுங்களோட இந்த பரிணாம வளர்ச்சி, அதாவது மாற்றத்தை பார்த்து ரொம்ப கடுப்பில் இருக்கிறனால இந்த அம்மா கும்முங்கிற வேலையெல்லாம் வேணாம், முன்னும் அப்படிலாம் கூப்பிட தேவையில்லை. எப்பவும் போல் பேசினாலே நான் பேச மாட்டேன், இதில் அம்மா கும்முன்ட்டு இன்னொரு வார்த்தை ஏதாவது அதிகமாக பேசினேன் அப்படியே இறங்கி நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், காரில் வர மாட்டேன், ஒன்றும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சத்தமே இல்லாமல் ஃபெலிக்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி முறைச்சி அப்படியே திட்ட, அவனும் ஒரு மாதிரி ஆயிடுறான். நீங்களும் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இங்கே வெளியில் நின்றுட்டு பங்க்ஷனோ என்னடா ஆச்சு அப்படி, ஒன்றும் இல்லை மச்சான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட அங்கேருந்து பாயெல்லாம் சொல்லிவிட்டு பங்க்ஷனுக்கும் சிஸ்டருக்கும் நீங்கள் கிளம்ப அப்படியே கார் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. எப்படியும் பேசினா நீங்கள் பேச போகிறதில்ல, அதையும் தாண்டி எங்கள் கார்லேருந்து குதிச்சிட்டிங்கன்னா சொன்னதை செஞ்சிருவீங்களே, இப்போல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கோப்படுறீங்க, அங்கே தான் அவனுக்கு புரியுது. ஸோ அதனால் வாயே பேசலை, அமைதியாக இருக்கான். அவனும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்து உங்கள் வீட்டு வாசலில் அப்படியே காரை ஸ்டாப் பண்ண, நீங்களும் அவங்ககிட்ட பேசவும் இல்லை, திரும்பி கூட பார்க்காம காரை அடித்து சாத்திட்டு நீங்கள் பாட்டுக்க நடந்து போக உங்களையே அப்படியே பார்த்துட்ருக்கான் ஃபெலிக்ஸ். உங்கள் மனசுலையோ இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்து இப்போ தான் திடீர்னு பயம் குடிக்கொள்ளுது. வேற லீயை எதிர்கொள்ளணுமே, அவனை எப்படி சமாளிக்கிறது, என்ன நினச்சிருப்பாரு, என்ன கேட்பாரு அப்படிங்கிற பயமே இப்போ தான் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே லிஃப்ட்டில் கூட ஏறாமல் படியிலே ஏறி போவோம். எதுக்கும் வரப்போகிற பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி போடலாம், ரொம்ப லேட்டாக பிரச்சனை வந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் ஏன் இவ்வளோ பயப்படுறேன், அவர்கிட்ட இவ்வளோ பயப்படுறேன்னா பேசாமல் சொல்லிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு மனசாட்சி தூண்ட, அப்போ இன்னொரு மனசாட்சியும் நான் ஏன் சொல்லிட்டு போகணும், அவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு பக்கம் தைரியம் கொடுக்குது. இப்படியே 2 விதமான குழப்பத்திலேயே அப்படியே படியேறுறீங்க. இங்கே ஃபிலிக்ஸை போகிறவங்களே பார்த்துட்ருக்கான். இங்கே திரும்பி கூட பார்க்கல, போயிட்டு வரேன் எதுவுமே சொல்லலை, அவ்வளோ வெறுப்பாயிடுச்சுல என் மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்க அவன் லுக்கு. இங்கே உங்களுக்கு அடி வயிற்றுல பிரளயமே வருது. அப்படியே மெதுவாக ஒரு வழியாக வந்து மெதுவாக கதவை திறந்தா வீடே அலங்கோலமாக இருக்குது. ஒரு சுனாமி வந்த ரேஞ்சுக்கு வீடு எல்லாம் உடஞ்சி அங்கங்கே கிடக்க, நடுவில் அப்படியே இது சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு அப்படியே கண்ணெல்லாம் வந்து ரெட்டாகி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான் ஒருத்தன். அவனை பார்த்தது உங்களுக்கு இல்லை, ஆல்ரெடி வீட்டை பார்த்தே இங்கே பயந்து போய் கத்தி கிளங்கிருக்கீங்க. இதில் இவன் வேறு இப்போ எதுக்கு இப்படி டெரர் லுக் விட்டு இருக்கான்னு உங்களுக்கு இன்னும் பயமாகுது. அப்பையும் கூட கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு சத்தமில்லாமல் ரூமில் போய் பூந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோட 2 எட்டு உள்ளே வச்சுருப்பீங்க. நெல்லு எங்கடி போயிட்டு வர அப்படிங்கிற வார்த்தையில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி நின்றுறீங்க. அது வந்து அப்படின்னு பயத்தில் எச்ச முழுங்கி திக்கி திணறி பங்க்ஷன் சார் வீட்டுக்கு சொல்லி முடிக்கலை. எந்த நேரம் கிட்ட வந்தான்னு தெரியல, மின்னல் வேகத்தில் கிட்டல் வந்து அப்படி புளிர்னு ஒரு அறை தான், அவ்வளோ கோவம் அவனுக்கு. ஸோ அவன் விட்ட அறையில் நீங்களே ஒரு நிமிஷம் அப்படியே கெதி கலங்கி போய் அப்படியே பயந்து கீழே விழுகிற மாதிரி போயிடுறீங்க. அப்போ கரெக்டாக அவன் சட்டையை வந்து பிடிக்கிறது வேறு யார், உங்கள் அண்ணா ஃபிலிக்ஸ் தான். அப்படியே வந்து லியோட ஷர்ட்டை ஏய் அப்படின்னு பிடிக்கிறான்.
தங்கச்சியை எப்படியோ தெருவில் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகலான்னு வந்து அண்ணன் பார்த்த பார்வை இது. அவனுக்கு எப்படி இருக்கும் தங்கச்சி இன்னும் அடிக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல. என்ன தான் கொடூர அண்ணனாக இருந்தாலும் இப்போ திருந்திட்டார்ல சார். ஸோ வலிக்குது. அடித்ததை பார்த்து அவனால் கோவத்தை அடக்கிக்க முடியாமல் தான் அப்படியே லியோட ஷர்ட்டை பிடிச்சவன், என்னடா நினச்சிட்ருக்க? என் தங்கச்சி அடிக்க நீ யாரா பரதேசி, எப்பட்றா என் தங்கச்சி நீ அடிக்கலாம் அப்படின்ட்டு அவனை அடிக்கிறதுக்கு அப்படியே ஃபிலிக்ஸ் பாய இங்கே அப்படியே ஃபிலிக்ஸை பார்த்துட்டு லியோ, டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அவள் என்னோட பொருள், அவள் மேலே எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, நீ யாருடா அதை கேட்குறதுக்கு அப்படிங்கிறான். நான் அவளோட அண்ணன்டா, நான் தான் கேட்பேன், வேற யார் கேட்பா? தன்னோட தங்கச்சை ஒரு பொருளோட ஒப்பிட்டு சொல்கிறானேன்னு அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஸோ 2 பேரும் கட்டி அப்படியே சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்க. அப்போ கரெக்டாக குறுக்க போடுறீங்க நீங்கள். 2 பேத்தையும் பிரித்து விட்டு நிறுத்துங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? யாருக்கிட்ட என் புருஷன் மேலே கை வைக்கிறீங்க? அவர் என் புருஷன். என் புருஷனுக்கு என்ன எல்லா அதிகாரம் பண்ணுற உரிமை எல்லாமே இருக்குது. அடிக்கிறதுக்கும் என்னை கேள்வி கேட்கும் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் யாரும் அவரை கேட்க இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு பழைய படத்தில் வர மாதிரி புருஷனுக்கு ஏற்ற மாதிரி 4-5 டைலாக இத்து போன டைலாகாக எடுத்து விட்டுட்டு அங்கே நிற்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர உங்கள் ரூமுக்கு விழுந்தடிச்சு ஓடிடுறீங்க. ஸோ போகிறவங்களே ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு, உன்னை இன்றைக்கி என் தங்கச்சி காப்பாற்றிட்டான், ஆனால் எல்லா நாளும் இப்படி இருக்காது, இன்றைக்கி இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்டேருந்து என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போவேண்டா, வெறுக்கும் உனக்கு கச்சேரி மவனே அப்படின்னு ஷர்ட்டை அப்படியே வேகமாக விட்டுட்டு அப்படியே ஃபிலிக்ஸ் வெளியே போகிற அவனையே தான் லீயும் பார்த்துட்ருக்கான். அவனுக்கோ இப்போதைக்கு ஃபிலிக்ஸ் கிட்ட சண்டை போடுற மனநிலைலாம் இல்லை. பிகாஸ் லியோட மைண்டெல்லாம் இப்போ உங்களை தான் தேடிட்டுருக்கு. இந்த 2 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இல்லாமல் அவன் எப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். ஒரு அம்மா இல்லாத குழந்தை எப்படி அம்மாவை தேடும் அந்த மனநிலையில் இது நாள் வரைக்கும் கண்ணீர்னா என்ன, அது எங்கே விற்கிது எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தவனை அழ வச்சவளாச்சே. ஸோ அவன் வந்துட்டு உங்களை பற்றியே தான் நினச்சிட்ருக்கான். அவனுக்கே அவன் மேலே அவ்வளோ ஆத்திரம் வருது. காணாமல் போனனால ஒரு நடப்பன மாதிரி தான் இவ்வளோ நேரம் எங்கே போனால் என்ன ஆனா என்ன ஆச்சுங்கிற பதட்டத்திலே இருந்திருப்பான். திடீர்னு உங்களை பார்த்ததும் சந்தோஷம், ஆக்ரோஷம், கோவம் ஏன் நம்மக்கிட்ட சொல்லாமல் போனால் அந்த இயலாமை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆத்திரத்தில் உங்கள் கன்னத்தில் அடிச்சிருப்பான். எவ்வளோ நாள் அதை ரசித்து பார்த்து அந்த கன்னத்தை அடிச்சிட்டனே, அதுவும் என் புஜ்ஜிமா, அவளை நான் போய் எப்படி அடிக்கலாம், அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் நினைக்கும் போதே அவனுக்கு வலிக்குது. ஸோ அவங்கள அடித்த கைக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் கையை அப்படியே பார்க்குறான். அங்கே இருக்க பெரிய மிரரில் டொம்முன்னு கையில் அப்படியே குத்த, அது அப்படியே உடஞ்சி அவன் கையில் குத்தி பிளட் வருது. அழுதுட்டோன்னு உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அவனுக்கு உங்கள் மேலே லவ்னு. நீங்கள் தான் அவன் மேலே இருக்க பயத்தில் அவன் கண்ணை கூட பார்க்கல, பார்த்துருந்தா கூட லவ் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமே. ஃபிலிக்ஸோ அப்படியே காரை ஓட்டிகிட்டு வந்தாலும் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் நிற்கவே இல்லை. அவனுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ நாள் வரைக்கும் அண்ணன் தங்கச்சி பாசங்கிறத பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காதவன் பங்க்ஷன் சாராவை பார்த்து தான் இதான் பாசமா அப்படின்னே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களோட இது மாதிரி இருக்க முடியலன்னு ஒரு ஏக்கமும் குற்ற உணர்ச்சியுமா இருந்தவனுக்கு இன்றைக்கி நடந்தது இன்னுமே வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்க. அவனால் எதுவும் பண்ண முடியாமல் கையாளாகாத நிலையில் ஒரு அண்ணனாக இருந்து தங்கச்சி அடி வாங்கிறத பார்த்துட்ருக்கனே அப்படின்ட்டு அவளுக்காக நான் என்ன செஞ்சுட்டே செய்யலை, அதனால தான் என் தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்படுறான், இது எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அப்படின்னு தன்னை தானே குற்றம் சுமத்திக்கிட்டு குற்ற உணர்ச்சியில் நான்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், நான் சாகுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தவன் அப்படியே பக்கத்தில் டேஷ்போர்டில் ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு தான் பார்க்குறான். அதை எடுத்து பார்த்தா வேற யார் பாப்பா அப்படின்னு கால் வருது. சாரா தான் கூப்பிட்டுட்ருக்கா. அவனும் கண்ணில் வர டியர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு காலர்ட்ட சொல்லி அப்படிங்கிறான். இந்த பக்கம் இருந்த சாராவோ, அவங்கள சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டியா அப்படின்னு ரொம்பவுமே சவுண்டே இல்லாமல் மெதுவாக கேட்குறா. பிகாஸ் பங்க்ஷன் வந்துட்டு அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்கிறது இங்கே ஃபிலிக்ஸுக்கும் புரியுது. அப்படின்னு சொல்ல, ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு மட்டும் இல்லை நானாக்கும். பிகாஸ் நானாக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் அவங்கள பத்திரமா விட்டுருந்தேன். அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. அவள் க்ரஷ்ன்னு சொன்னதுலேயே அப்படியே சடன் பிரேக் போட்டு நிறுத்துகிறான் காரை ஃபிலிக்ஸு. இங்கே வேகமாக ரூம்குள்ளே ஓடி வந்த உங்கள் கண்ணுலேருந்து மலையாக தண்ணி நிற்காமல் வந்துட்டுருக்கு. பட் இயர்ஸ் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ அழுக்கையாக வருது. அவன் அடி வாங்குறது ஒன்றும் புதுசு இல்லை, அவன் அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் மனசுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் அவன் லவ்வே புரியல, அப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்படியே அழுதுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு நம்ம நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம், அவர் சாப்பிட்டாரான்னு தெரியலையே, வீடே இந்த நிலமையில இருந்துச்சு, நம்மளை காணோன்னு தேடி இருக்காரு, அது நல்லா தெரியுது, அப்போ சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பாவம் ஏதாவது செஞ்சாவது கொடுப்போம் அப்படின்னு அப்படியே வெளியில் வரீங்க. வெளியில் வந்து பார்க்கும் போதும் அதே அலங்கோலமான வீடு தான். அப்படியே சுற்றி முற்றி எங்கே போனார் அப்படின்னு பார்க்குறீங்க. பிகாஸ் அங்கே லீவ் இல்லை.
இவர் எங்கே அப்படின்னு தேடிட்டு ஒவ்வொரு இடமா பார்க்க இப்போது அவன் அந்த கண்ணாடி உடைச்சி அந்த இடத்துலேருந்து பிளட்டு வந்திருக்குல்ல. ஸோ அதை அப்படியே பார்க்குறீங்க. அங்கே பிளட்டை பார்த்ததுமே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பண்ண வச்சிருக்காரு, என்னாச்சு என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு பதட்டமா அப்படியே குடுக்குடுன்னு ஓடி அவன் ரூம் வாசலுக்கு வரீங்க. ஏதோ ஒரு பதட்டம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இருந்தாலும் அப்படின்னு யோசிச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு கதவை தந்துட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. அவனும் அப்படியே பெட்டில் கையில் பிளட் வந்து அந்த இதோட அப்படியே உட்காந்துட்ருக்கான். அதை பார்க்கும்போது என்னமோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு தீயம் வலிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணல, கடைன்னு உள்ளே ஓடி போய் அவன் என்ன யோசிப்பான் எதுவுமே நினைக்கல. நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட்ட தேடி எடுத்துட்டு அப்படியே வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அவன் கையை க்ளீன் பண்ணி அதுக்கு மருந்து போடுறதுலேயே அப்படியே உத்வேகமாக அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே நீங்கள் உள்ளே வந்ததும் உங்களை அப்படியே பார்த்துருப்பான் இல்லி. அவனுக்கும் உங்களை பார்த்தது தான் மனசே நிம்மதியாக இருக்குது. அப்படியே இவ்வளோ நேரம் என்னமோ ஸ்டாச்சு மாதிரி உட்காந்தவன் உயிர் வந்த மாதிரி உங்களை டக்குன்னு தூக்கி அப்படியே மடியில் வச்சுக்கிறான். அவனுக்கோ உங்கள் கண்ணத்தை பார்க்க அதில் அவனோட 5 விரல் 15 செவந்து இருக்கிறத பார்க்க அவனுக்கு குற்ற உணர்ச்சி அதையும் தாண்டி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவங்கள தூக்கி மடியில் வைக்கவும் நீங்கள் இவ்வளோ நேரம் அவன் கையை காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு அவன் அப்படி பண்ணவும் பயந்துடுறீங்க. அதே சமயம் இவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவன்கிட்டேருந்து விலகி ஓடணும் அப்படின்னு நீங்கள் பார்க்க அவனும் உங்களை விடக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவன்கிட்ட அப்படியே நெருக்கி பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு நல்லா புரியுது அவன் இப்போ ஸ்டாண்டர்ட் மைண்டாக இல்லை அப்படின்னு. நீங்கள் நகரலான்னு பார்த்தாலும் அவன் விட மாட்டேங்கிறான். நீங்களோ அவன்கிட்டேருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அப்படியே மெதுவாக தலையை தூக்கி சார் விடுங்க அப்படின்னு சொல்லி வாய மூடல. அடுத்த நிமிஷம் இவ்வளோ நேரம் நெஞ்சில் சாட்சி வச்சுருந்தவன் டக்குன்னு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் உங்களை வேணும்லாம் வந்து காயப்படுத்த நினைக்கல, அவனுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்னஸ் அவ்வளோதாம்மா. அப்படியே இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அவன் ஆக்ரோஷமாக கிஸ் பண்ண உங்களுக்கு இங்கே பயம் அப்படியே ஐயோ இங்கே வந்திருக்க கூடாதோ அப்படின்னு இருக்கு. சார் சார் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு உங்கள் முனங்கள்லாம் அவன் வாய்க்குள்ள அவனும் கிஸ்ஸை அப்படியே டீப்பாக்கிட்டே போகிறான். கிஸ் பண்ண அவனோட மூளையோ எந்த வேலைப்பாடும் செய்யலை. உங்களை வந்து இப்போதைக்கு அவனுக்கு வேணும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் சாய்ச்சி உங்கள் கை ரெண்டையும் அப்படியே மேலே ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே அவங்க மேலே ஆக்ரோஷமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. உங்களால் முடியல, அழுகையாக வருது, அவனை தள்ளவும் முடியல, அவன்கிட்ட போராட முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்த எல்லாமே போச்சு, அவ்வளோதானா இன்றைக்கி சூறையாட போகிறானா அப்படின்னு இருக்குது. அவனுக்கும் மைண்டெல்லாம் உங்களை வந்து அப்படியே எடுத்துக்கணும் அவ்வளோதான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கலட்ட உங்களால் முடியல, கதறீங்க கத்துறீங்க, நீங்களும் என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் அவனும் ஒரு கையால் அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஒரு கையால் அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் மெதுவாக கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க லிப்லேருந்து அப்படியே கீழே இறங்கி உங்கள் கழுத்துக்கு வரான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க நீங்களும் இதுக்கு மேலே முடியாது கத்தவாது செய்யலாங்கிற மாதிரி கண்ணில் டியர்ஸ் வேறு மாலையாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் சார் ப்ளீஸ் விட்டுருங்க, என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் பண்ணாதீங்க சார், தப்பு சார் அப்படின்னு ஒரு வழியாக அவனை தள்ளிட்டு அப்படியே நீங்கள் கத்தி கதற உங்களோட கத்துற சவுண்டு கேட்டு இப்போ தான் இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு மௌன நிலையில் இருந்தவனுக்கு அப்படியே சுயம் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு உங்களை பார்க்குறோம், கண்ணெல்லாம் அப்படியே வந்து டியர்ஸோட அழுது மூஞ்சி செவந்து பயத்தில் நீங்கள் அவனை பார்த்து நடுங்கிறது நல்லாவே தெரியுது. உங்களை அப்படி பார்த்து தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்கள் ட்ரெஸ்ஸை வேறு பாதி கழட்டிட்டான். ஸோ அரகுற ட்ரெஸ்ஸில் அப்படியே உங்களை பார்க்க உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அதை விட பயந்து போய் கதறி அலறதை பார்க்க ஷோ என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் புரியுது. டக்குன்னு அவனும் பெட்ஷீட் எடுத்து அவங்க மேலே போட்டு அப்படியே பேபி சாரிடி, நான் எதுவும் வேணும்னு பண்ணலடி அப்படின்ட்டு அவனும் எவ்வளவோ உங்ககிட்ட புரிய வைக்க அவன் ட்ரை பண்ணுறான். பட் நீங்களோ பயந்து அவன் பண்ணதில் அப்படியே நடுங்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கிட்ட வராதிங்க அப்படின்னு நீங்கள் பயந்து நடுங்கதை பார்க்க அவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. நீங்கள் அவனை பார்த்து பயப்படுறது ஒன்றும் அவனுக்கு புதுசு இல்லை. பட் இந்த பயம் அந்த அருகருப்பான பார்வை வேணான்னு சொல்லி விலகி போகிறது அதை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேபி ப்ளீஸ் டி என்னை அப்படி பார்க்காத, எனக்கு என்னமோ பண்ணுதுடி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, சத்தியமாக வாண்டடா எதுவுமே பண்ணலடி, தெரியாமல் தான் அப்படின்ட்டு அவனுக்கு உங்களை விட மனசே வரல. ஸோ வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ கூட இந்த மாதிரி ஜன்னி வந்த மாதிரி உங்கள் உடம்பெல்லாம் நடுங்கிட்டே இருக்க தவிர நீங்கள் அமைதியாகலை. உங்களை விட்டு பிரிஞ்சு அப்படியே நகர்ந்து உட்காந்து உங்களே பார்க்க அடுத்த நிமிஷம் நீங்கள் பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போத்திட்டு குடுக்குடுன்னு ஒரே ஓட்டமாக அவங்க ரூம்க்கு ஓடிடுறீங்க. அவனுக்கோ அவன் மேலே கோவம் வருது. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், அவளே நம்மளை பார்த்து பயப்படுறா, இப்போ எதுக்குடா அப்படி பாஞ்ச அப்படின்ட்டு தன்னை திட்டிட்டு. அதே சமயம் அவனுக்கு வந்துட்டு அது தப்பாகவே தெரியல. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், அவள் என் பொண்டாட்டி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் அப்படி நடந்துக்கூடாதா அப்படின்னு தான் அவனுக்கு தோணுது. நீங்கள் ஓடினது தான் அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இவன் எதுக்கு இப்போ இங்கேருந்து இப்படி ஓடினா, பேசலான்னு பார்த்தா மனசு விட்டு பேசாமல் ஓடிட்டாளேன்ட்டு உங்களை தேடிக்கிட்ட திரும்பவும் அங்கேயே தான் அவங்க ரூமுக்கு வரான்.
அங்கே நீங்களும் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் ஷாக் ஆகுக்கு. அவன் லாக் பண்ணியிருப்பீங்க தட்டலான்னு பார்த்தா கதவு திறந்து தான் இருக்குது. நீங்கள் வந்த ஸ்பீடுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவனும் டக்குன்னு உள்ள வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே வேகமாக பண்ணிகிட்டு இருக்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிக்க என்ன விட்டுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு அழுகி அடக்கிக்கிட்டு அப்படியே பேச, ஏய் என்ன பண்ணுற எங்கே போகிற அப்படிங்கிறான். அவனால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் அவனை விட்டு போகிற மறுபடியும் இப்படிலாம் பண்ணால் அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்படியே அவன் கேட்க நீங்களோ எங்கேயோ போகிறேன் எப்படியோ சாகுறேன் உங்களுக்கு என்ன என்னை பற்றி கவலை நான் என்னமோ ஆகுறேன் விடுங்க என்ன நான் போகணும் அப்படின்ட்டு நீங்களோ அங்கேருந்து போகிறதுலே இருக்க. அதுக்கு மேலே லீக்கு பொறுமை இல்லை. இவ்வளோ நேரம் அவன் பொறுமையாக இருந்தது பெருசு. ஸோ கடுப்பாயிரான். அவங்க கை அப்படியே ரெண்டையும் அப்படியே வந்துட்டு மேலே பிடிச்சி உங்களை செவத்தோடு அப்படியே லாக் பண்ணி என்னடி சொன்னேன் அப்படின்னு பார்க்குறான். இங்கே பயத்தில் பேய் பார்க்குற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. அவனும் ஏய் என்னடி சொன்ன என்னை விட்டு போறியா? உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னை விட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாது. நீ போகவும் கூடாது. என்னோட லைஃப் அது என்னோட தான். இனி அந்த கடவுளே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு என்னடி பிரச்சனை? உன்னால தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன். என்னோட லைஃப்பில் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இப்படி அழுததே இல்லடி. என்னையே அழ வச்சிட்டல. என்ன இந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி தவிக்க விட்டுட்டு தெரியுமாடி புஜ்ஜி? என்னாலலாம் உன்னை விட்டு கொடுக்க அதை பற்றி நினைக்க கூட முடியாது. நீ இல்லாமல் இந்த 2 மணி நேரம் நான் தவிச்ச தவிப்பு உனக்கு தெரியுமாடி? அதை பற்றி நினைக்க கூட எனக்கு பயமாக இருக்குடி. எனக்கு திரும்பவும் அந்த நிலைமை வேணாம். எனக்கு தனிமையை கொடுக்கணும்னு நினைக்காதடி. நோ, நான் அப்படி இருக்க விரும்பலை. இங்கே பார், நான் பண்ணுறது சரியா தப்பா எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க நீ வேணும் எனக்கு. சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவன் கை அப்படியே டைட்டாக அவங்கள பிடிச்சிருக்கா. அவங்க 2 கையும் வேறு மேலே உயர்த்தி பிடிச்சிருக்கனால வலிக்குது. நீங்களும் கையை நினைக்கிறீங்க முடியல. என்ன விடுங்க சார் ப்ளீஸ், எனக்கு கை ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு மனசு இருக்கிற மாதிரி தானே எனக்கும் ஒரு மனசு இருக்கும். அதில் எனக்கும் விருப்பு வெறுப்புன்னு எல்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கலைன்னு நானும் எத்தனை டைம் தான் சொல்கிறது. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கலை, என்னை ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கதறீங்க. அப்படியே உங்கள் கையை விட்டவன் அடுத்த நிமிஷம் உங்கள் முடியை கொத்தா பிடிச்சி அவன் பக்கம் இழுக்க. அவ்வளோதான் பயந்து அலறீங்க. அவனும் விடுற மாதிரி இல்லை. என்னடி சொன்ன? என்ன பிடிக்கலையா? பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? அப்போது எவனடி பிடிச்சிருக்கு? இந்த சொன்னியா உனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு. அப்போது அந்த மனசில் எவனுக்கு இடம் இருக்குது? இங்கே பார், எனக்கு மட்டும்தான் அந்த மனசில் இடம் இருக்கணும். நான் மட்டும்தான் உன் மனசில் இருக்கணும். என்னை தவிர யாருக்கும் அந்த இடத்துல இடம் கிடையவே கிடையாது. அப்படி எவனாவது அங்கே வந்து உட்காரணும்னு நினச்சான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவன் உயிரோடு இருக்க மாட்டான். புரியலையா? சிம்பிள், கொன்னுடுவேன்னு சொன்னேன். இங்கே பாரு பூஜிமா, நீ என்னை தப்பாகவே நினச்சிட்ருக்க. எஸ், நீ நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. ரொம்ப மோசமான வண்டி. என்னை பற்றி நீ நினைக்கிறத விட நான் படு பயங்கரமானவன். நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சா கூட உன்னை என் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து எப்படி உன்னை பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். நான் நினச்சா நீ என்னை தாண்டி எங்கேயும் போக முடியாது. அப்படியும் என்னால் பண்ண முடியும். ஏன்னு பார்க்குறியா? ஏன்னா நீ எனக்கு சொந்தமான பொருள். நீ எனக்கு மட்டும் தாண்டி, நீ என்னோட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அவங்க நெத்தியோட அவன் நெத்தி வச்சு முட்டுறான். பயத்தோட அவனை பார்க்க அவனும் அவங்கள லவ்வோடு பார்க்குறான். அப்படியே அவங்கள பார்த்து அவங்க நெத்தி முட்டி அவங்க லிப்பில் அப்படியே கீழே இறங்கி அவன் உங்கள் லிப்பில் வர சார் யாருடி நீ? என் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துட்ட என்னை போட்டு இந்த பாடுபடுத்திகிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிட்ருக்க? என்னையவே அழ வைக்கிற, பதட்டப்பட வைக்கிற, பயப்பட வைக்கிற. சின்ன வயசுலேருந்து நான் எதுக்குமே இந்த மாதிரி பயந்து பதட்டப்பட்டு அழுததே இல்லை தெரியுமா? ஆனால் உனக்காக அழுதண்டி பிச்சு. என்னை ஏந்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அடுத்த நிமிஷம் உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டுக்கா இவ்வளோ நேரம் பட்ட வேதனைக்கெல்லாம் உங்கள் லிப்பில் அப்படியே மருந்தா அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் மைண்ட் வாய்ஸோ யாருடா நீ என்னை போட்டு இந்த பாடுபடுத்துகிற? காதல்னா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தாதுடா, அது ரொம்ப மென்மையாக இருக்கும். நம்மளோட பார்ட்னர்ஸை பார்த்தா காதல் தான் வரணும், பயம் வரக்கூடாது. எனக்கு உன் மேலே காதல் வர மாதிரி தெரியல. நீ படுத்துகிற பாடெல்லாம் பார்த்தா எனக்கு பயம்தான் வருது. ஐயோ, நீ என்ன தான் சொன்னாலும் எனக்கு நீ பண்ணுறதுக்கு என்னன்னே புரியல. ஏன் இப்படி பண்ணுறேன்னு புரியல. ஆக்சுவலி உங்களுக்கு அவன் படுத்துகிற பாட்டில்
மற்ற ஆம்பளைங்களோட கம்பேர் பண்ணி அப்படியே பார்த்ததுனால அவனோட லஸ்ட்டு அதுக்காக தானே அப்படி பண்ணுறான். அது மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே வருதே தவிர அதுக்குள்ளே அவனுக்கு அந்த மிரட்டலுக்கு பின்னாடி இருக்கா லவ் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அரட்டி உருட்டி லவ் பண்ண முடியாதுல்ல, அதை சாரும் புரிஞ்சுக்கல. அவன் இப்படி படுத்தி எடுக்கிறானேன்னு நீங்களும் பயத்தில் லவ்வுங்கிற ஒரு விஷயத்த மறந்து அவன் உங்களை கொடுமைப்படுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான். உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். அவன் மட்டும் அவனுக்கு என்னதான் வேணுங்கிறத சொல்கிறானே, எனக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எனக்கு விருப்பமே இல்லாட்டியும் என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் அப்படி இப்படின்னு நீங்களும் அதை பற்றி தான் யோசிக்கிறீங்களே தவிர, ஆனால் இத்தனை விதிமுறைகளையும் தாண்டி உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்தில் அசைக்க முடியாமல் உட்காந்துட்ருக்காங்கிறத நீங்களும் மறந்துட்டீங்க. இப்படியே நீங்கள் யோசனையில் இருக்கா அவனும் கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்படியே கொஞ்சமாக இறங்கி அவங்க கழுத்து அதுக்கு கீழே அப்படியே செஸ்ட்டுக்கும் கழுத்துக்கும் நடுவில் அப்படியே அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண கரண்ட்டை ஷாக் அடித்த மாதிரி அப்படியே அவனை பேன்னு பார்த்துட்டுருக்க. ஏய் பூஜி, இதுக்கப்புறம் என்னால் நான் விட்டு வைக்க முடியும்னு தோணலடி. எனக்கு நான் அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு நீ வேணும்டி, ப்ளீஸ் பூஜி, எனக்கு ஒன்று தருவியா அப்படின்னு கேட்குறான். என்ன தருவியா என்ன கேட்குறான் ஒன்றும் புரியாமல் நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு அவனே பார்க்க. பூஜி புரியுதுடி, உனக்கு இதெல்லாம் புதுசு, ஷையாக இருக்கா, தயக்கப்படுறேன்னு நினைக்கிறேன். அதனால் அப்போ நானே ஒன்று எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் மண்டைக்கு வரைக்கும் இது பல்பெரிய ஆத்தி எங்கே வந்து நிற்கிறான் பாரு அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. நீங்களோ கொட்டை முழிச்சு பயந்து பிதிங்க அவனை பார்க்க அவனுக்கு சிரிப்பு தான் வருது உங்களை பார்க்க. ஹே நடி, அப்படியே ஷாக் ஆகிட்டா, பயந்துட்டியா? சரி ஓகே, நீ ரொம்ப பயப்படுற தெரியுது. அப்படியே நீங்கள் பயத்தில் நடுங்கிட்டு அப்படியே முயல் குட்டி மாதிரி அவனை பார்க்க அவனுக்கு உங்களை பார்த்தா பாவமாயிடுது. ஸோ இப்போ கொஞ்சம் அப்படியே சரிடி பயப்படாத, கேட்டேன், இப்போ ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்புறமா பார்த்துக்கலாம், நீ இப்போ ரொம்ப பயப்படுற, அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கொஞ்சம் முன்னாடி நீ என்ன சொன்ன? எதடா சொல்கிற, நீ நிறைய பேசின, இப்போ எதை கேட்குறான் அப்படிங்கிற நீங்கள் திருன்னு முழிக்க. எங்கேயோ போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, எங்கே போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு மறுபடியும் விட்டதில் வந்து நிற்க உங்களுக்கு இப்போது வயிற்றுக்குள்ளே அப்படியே அடி வயிற்றில் பயப்பந்து உருளுது. பிகாஸ் இவ்வளோ நேரம் உங்களை படுத்தின பாடே பயமாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களையே இந்த பாடு படுத்தி எடுக்கிறான். அப்போது பங்க்ஷனோட நிலமை நினைக்கும் போதே பதறுது. ஏன்னா உங்கள் மேலேயாவது இப்படி பங்க்ஷனுங்கும் போது வேறு எப்படி இருக்குமோ கோவம் எதுவும் பண்ணிட்டானா அந்த பயம்தான். இங்கே அப்படியே பயந்துட்டு நிற்க அவனா உங்களை அப்படியே பார்த்துட்டே இருந்து. ஏய் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல அப்படிங்கிறான். அப்படியே அவனோட ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. விட மாட்டான் அப்படின்னு. அது அது ஃபங்க்ஷன் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் பயந்து போய் சொல்ல. ஏன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். அது லஞ்சில் அவர் தங்கச்சியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாரா, அவங்கள பற்றி கேட்கும் போதே எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் அவங்க வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டார். நான் அவங்க தங்கச்சியை பார்க்கணுன்னு ஆசையில் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் திக்கி திணறி சொல்ல. அப்படியே அவங்கள குறுன்னு பார்க்குறான். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ண. பிகாஸ் நீங்கள் பயந்து போய் ஸ்கூல் போல் ஒப்பிக்கிற மாதிரி சொல்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே உங்களை பார்க்க நீங்களும் ஐயோ இந்த சொல்லுவானோ அப்படின்னு பயத்தில் அப்படி ஏச்சு முழுங்கிட்ட அவனையும் பார்க்க அவனும். இட்ஸ் ஓகே, இதுக்கு ஏன்டி இப்படி பயப்படுற? இங்கே பாரு, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பழகிறது தப்பு கிடையாது. அதை தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பழைய பஞ்சாங்கமும் கிடையாது. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. ஸோ அது ஹெல்த்தியாக அந்த எல்லையிலே இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் எதுவும் கிராஸ் கொஷின் பண்ண மாட்டேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் எதையாக இருந்தாலும் லிமிட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிறத அப்படியே நாசுக்காக சொல்ல. இதெல்லாம் புரியாத அளவுக்கு ஒன்றும் ஆள் இல்லையே. ஸோ அவன் எதை பற்றி சொல்கிறாங்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் புரிய அப்படின்னு மெதுவாக மண்டையாட்டி வைக்கிறீங்க. அப்புறம் அண்ட் ஒன் மோர் திங், என்கிட்ட எப்போவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி இனிமேல் வெளியில் போகிறதுனா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அவன் கொஞ்சம் மிரட்டுற தோணியில் இப்போ பேச உங்களுக்கு இவன் என்ன அந்நியன் மாதிரி அடிக்கடி மூஞ்ச மாற்றி நம்மளை பயமுடுத்துறான் அப்படி தான் இருக்குது. மைண்ட் வாய்ஸை ஓட்டி அப்படியே அவனை பார்த்து சரி சரி சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறீங்க. தட்ஸ் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு
சரி வா தூங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களை அழகா தூக்க பதறி போயிடுறீங்க. ஐயோ என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு அவனும் மெதுவாக திக்கிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுக்க இவ்வளோ நேரம் சரி படுக்க வச்சுட்டு போயிடுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்க அவனும் சேர்ந்து பக்கத்தில் படுக்க அவ்வளோதான் அலறி அடித்து ஐயோ சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து ஓட பார்க்க அவனும் ஏய் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தன்னோட பக்கம் அப்படியே இழுக்க ஐயோ சார் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அவனும் பேசாமல் படுடி இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் இன்னுமே ஒன்றும் விட்டுட்டு என்னால் தனியால் இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ பேசாமல் இரு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோ பயந்து போய் பார்த்துட்டுருக்க தூங்கு அப்படின்னு அவங்கள அப்படியே செஸ்டில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு அவன் தூங்குறான். உங்களுக்கு தான் தூக்கம் தூரம் போயிடுச்சு. நீங்களும் அவனை அப்படியே மெதுவாக அண்ணாந்து பார்த்துட்டு எப்படி படுக்க வச்சுட்டு தூங்குனா எங்கேருந்து தூங்குறது? ஐயோ ஏற்கனவே ஒரு பக்கத்தில் இருக்கிறது மூச்சு திணறும். இப்போ சுத்தம் சொல்லவே வேணாம். அப்படியே என்ன ஜெயிலில் வச்ச மாதிரி இருக்கு. அரக்க இனி வெளியில் போயிட்டு வர்றதுக்கும் ஆப்பு வச்சிட்டானா? இவனை மீறி என்னால் இனி எங்கேயும் வெளியிலேயே சுதந்திரமாக போக முடியாது. இப்படி 4 சிறைக்குள்ளே என்ன சிறை வச்ச மாதிரி வச்சுட்டு இதில் வேற இருக்குன்னு பிடிக்கும் புண்ணாக்குன்னு கதையாக விடுறாரு. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் புராண காலத்தில் தான் அரக்கன் சிறை வச்சான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே எனக்கு புருஷனே அரக்கனாக வந்து என்ன சிறை வச்சுருக்கான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ அப்படின்னு உங்களை பற்றி நொந்துக்கிட்டு நீங்கள் படுத்துட்ருக்க இங்கே வேகமாக பிரேக் அடித்த நம்ம ஃபிலிக்ஸோ என்ன சொன்ன அப்படின்னு சத்தமாக கத்துறான். ஐயோ டே அப்படின்னு ஃபோன் அப்படியே சாரா நவுத்திட்டு ஐயோ பையா ஏன் எப்படி கத்துற? அதுவா என் அண்ணனுக்கு அவங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். ஹே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஃபிலிக்ஸுக்கோ வேறு மாதிரி தோணுது. மேலே சொல்லு. வேறு சொல்கிறதுக்கு என்ன, அவங்க மேலே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. அதையும் தாண்டி சில பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் அதை பற்றி பேச வேணான்னு இப்போதைக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். அதனால் நானும் உன்ட்ட அதை பற்றி சொல்ல முடியாது பையா அப்படிங்கிறா. சொல்லலாட்டி பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அப்போது 2 பேத்தையும் நாம ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது? எதை அப்படின்னு சாராக தூக்கி வாரி போடுது. என்ன இவன் என்ன நல்லவன் மாதிரி பேசுகிறான் சேர்த்து வைக்கிறத பற்றிலாம் அப்படின்ட்டு சாராவோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நானாக தான் அதை பற்றி இப்போ பேச வேணான்ட்டானே, சிக்கல் நிறையா இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ சொல்லிட்டல. சரி நீ போய் நிம்மதியாக தூங்கு பாப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸோ உடனே வேறு மாதிரி யோசனைகளோட லீட்டேருந்து எப்படி பிரிக்கிறது, பங்க்ஷனோட எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட ஆரம்பிச்சு அப்படியே மவனே என்னெல்லாம் பேசுனேன் இருக்குடா, இனி உனக்கு இந்த ஃபிலிக்ஸ் யாருன்னு உனக்கு காட்டுறேன், என்கிட்டயே வா அப்படின்ட்டு அவன் எதையோ நினச்சி சிரிச்சிட்ருக்கான். இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஹாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.